ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். வேதாகமத்தின் பழி வாங்குவது மனிதர்களுக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யாமல் பழி வாங்காமல் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுத்து தீமைக்கு நன்மையால் வெல்ல வேண்டும் என்று போதிக்கிறது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்பது முக்கிய வேதாகம போதனையாகும். யோசேப்புக்கும் சகோதரருக்கும் பெரிய பிளவு. சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த தீங்கு சொல்லி முடியாது. ஆண்டுகள் செல்ல செல்ல அவர்கள் யோசேப்பை நினைப்பதையே மறந்திருக்கலாம். ஆனால் இப்போது எகிப்தின் அதிபதியாய் கம்பீரமாய் அவன் உட்கார்ந்திருப்பான் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள். முன்னர் சிறுவனாய் பார்த்த யோசேப்பை இப்போது அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை கண்டறிந்தார். நாம் யோசேப்பிடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? பழிக்கு பழி இச்சொல்லை கிறிஸ்தவர்கள் நாம் சொல்ல தயங்கினாலும் பகை உணர்வை வெளிக்காட்டாதிருப்போமா? ஆக குறைந்தது ஒரு கேள்வியாவது கேட்காமல் விட்டிருப்போமா? யோசேப்பின் நடவடிக்கைகள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாய் இருந்தாலும் அவன் அவர்களை சோதித்து பார்த்தான் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு தடவையும் யோசேப்பு ரகசியமாய் அழுதாள் என்று வாசிக்கிறோம். இறுதியில் அடக்க முடியாமல் சத்தமிட்டு அழுதுவிட்டான். தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு பதில் தீங்கு செய்ய நினைத்திருந்தால் இந்த அழுகை வந்திருக்குமா? யோசேப்பு அவர்களை சந்திக்கும் முன்னே அவர்களை மன்னித்து விட்டான் என்பதுதான் உண்மை. தீமைக்கு தீமை செய்வது வெகு இலகு. ஆனால் மனதார மன்னித்து பதில் நன்மை செய்யும் போது தீமை நினைக்கிறவனை கூட அது நிச்சயம் சிந்திக்க வைக்க. விழுந்திருந்த பகை என்ற திரையை அது கிழித்து போடும். தீங்கு செய்தவனை உணர வைக்க கிறிஸ்து அன்பு வெளிப்பட அதுவே தருணமா. மாறாக தீமைக்கு தீமை செய்யும் போது அவனும் சிந்திக்க வாய்ப்பு ஏற்படாது. நமக்கும் மனச்சமாதானம் கிட்டாது. உறவுகள் மீண்டும் கட்டப்படுவதும் சமாதானம் நிலவரப்படுத்துவதும் நமது கைகளில் தான் இருக்கிறது. நற்செய்தி அறிவித்தல், தொலைந்து போன ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தல், வேதாகம் கூறும் எச்சரிப்பை தேவாய் அறிவித்தல், அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக ஜெபித்தல் ஆகியவைகளே எங்களின் பொறுப்பு. எங்களை அசட்டை செய்கின்றவர்களை பழிவாங்குதல் எங்களை அனுப்பியவரின் பொறுப்பு. எனவே நாங்கள் பெற்ற ஊழியத்தை பொறுமையுடன் நிறைவேற்றுவோம். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கம் கிருபையும் கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, தீமைக்கு தீமை அல்லது தீமை செய்வதை விளக்குதல் இது போன்ற பழிவாகின்ற நல்ல நீங்கவும் தீமைக்கு நன்மை செய்களாய் நாங்கள் மாறவும் எங்களை ஒப்புவிக்கிறோம். எல்லாவற்றையும் முடமும் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.